வணக்கம் சாமி. சாரதி? சாரதியே தான் சாமி. மன்னிக்கணும் சாமி, வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. என்னப்பா சொல்கிறாய் நீ? உங்களுக்கு சேவை செய்ய அனுமதி கிடைச்சதே பெரிய பாக்கியம். அதனால நேரத்தோடயே புறப்பட்டுட்டானுங்க. ஆனா எங்க ஊர் பெரிய மனுஷன் திடீர்னு ஒரு வேலையை கொடுத்து முடிச்சிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாருங்க சாமி. அதான் முடிச்ச கையோட ஓடியாரன் சாமி. என்னப்பா உளறுகிறாய்? சற்று நேரம் முன்புதானே நீயே என் பாதனைகளை என் கால்களில் பொருத்தினாய், வழியனுப்பியும் வைத்தாயே. நீங்க என்ன சாமி சொல்றீங்க? நான் இப்பத்தானே உங்க நந்தவனத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன். நான் எப்படி உங்க பாதனைகளை உங்களுக்கு போட்டு விட முடியும்? நான் இப்பதான் சாமி வர்றேன். நீ உண்மையாகவே எப்பொழுதுதான் வருகிறாயா? சத்தியமா சாமி, என் புள்ள மேல ஆணையா இப்பதான் சாமி வரேன். ஐயோ, எனக்கு தலையே சுற்றுகிறது. ஐயோ சாமி, அந்த கூடையை கொடுங்க, கொடுங்க சாமி. சாமி, நீங்க அந்த மரத்தடியில கொஞ்சம் உட்காருங்க, நான் போய் குடிக்க தண்ணி கொண்டாந்துறேன். நில்லப்பா. நீ இல்லை என்றால் பாதணிகளை அடியேனுக்கு அணிவித்தது யார்? ஏதோ அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்துட்டேன்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஓஹோ, எல்லாவற்றையும் நீ ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்திருக்கிறாய். அது வாடிக்கைதான். ஆம், அவனேதான், அந்த வரதனேதான். அப்படித்தான் இருக்கணும் சாமி. அந்த வரதர் ஏன் உருவத்திலையா? என் உடம்பே சிலுக்குது சாமி. ஐயோ, என்ன காரியம் செய்தாய் வரதா? உன் உயர்ந்த நிலைக்கு இதெல்லாம் பொருந்துமா? இந்த அடி அவனின் காலை பிடித்தது உனக்கு தகுமா? ஐயோ, அடியேனை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்து விட்டாயே வரதா. பூமாலை தொடுத்து வர சொன்னாய், தொடுத்தேன். கவரி வீசும்படி சொன்னாய், வீசினேன். பாகவத கைங்கரியம் செய்து வா என்று சொன்னாய், அதையும் செய்தேன். ஆனால் அடியேனிடம் சொல்லாமல் இப்படி ஒரு முறையற்ற காரியத்தை செய்து விட்டாயே வரதா. இல்லை இல்லை, இனி அடியேன் பாதனைகளை அணியப் போவதில்லை. இந்த பாதனைகள் என்னிடம் இருப்பதால் தானே நீ இந்த அடியவனின் கால்களை பிடித்தாய். இனி பாதனைகளை அணியப் போவதில்லை. இவை என் தந்தையே கொடுத்ததாக இருந்தாலும் சரி, அடியேன் இனி பாதனைகளை அணியப் போவதில்லை. ஐயா பெரியவரே, சொல்லுங்கள். நீங்கள் அடியனின் நந்தவனத்திற்கு வந்தவர் தானே? மன்னிக்க வேண்டும் அப்பா, சிறிது நாட்களாகவே என் வயோதிகத்தினால் சட்டென்று எனக்கு எதுவும் ஞாபகம் வரவில்லை. சற்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். தங்களின் பேத்திக்காக அடியனின் நந்தவனத்திற்கு வந்து சிவப்பு ரோஜாக்களை பறித்துச் சென்றீர்கள். 6 வயதாகும் என் அருமை பேத்திக்கு இந்த சிகப்பு ரோஜா என்றால் கொள்ளை ஆசை. ஆமாம் ஆமாம், இப்போது எனக்கு ஞாபகம் வருகிறது. தயாள குணத்துடன் நீங்கள் என்னை மன்னித்ததை நான் மறந்தது பெரிய தவறு. அதை விடுங்கள். உங்கள் பேத்தி நலமா? மிக்க நலம் அப்பா. இந்த கடுமையான வெயிலில் வெறும் கால்களில் நடந்து செல்கிறீர்களே, உங்களிடம் பாதணிகள் இல்லையா? இல்லை அப்பா. பெரியவரே, இந்தாருங்கள், இதை அணிந்து கொள்ளுங்கள். இதுவா? என்னப்பா இது? விலை மதிப்பாகவும் மிகவும் உயர்வானதாகவும் தெரிகிறதே இப்பாதணிகள். எனக்கு வேண்டாம் அப்பா, எனக்கு வேண்டாம். பாதனையில் என்ன உயர்வு தாழ்வு என்று இருக்கிறது? பாதத்தை தாங்கி கிடக்கப் போகிறது, அவ்வளவுதான். தயவு செய்து இதை தாங்கள் அணிந்து செல்லுங்கள். இது அடியனின் வேண்டுகோள். இதை என்னிடம் கொடுத்து விட்டால் பின்னர் நீங்கள் எப்படி நடந்து செல்வீர்கள்? அடியேன் பல நாள் பாதனைகள் இல்லாமல் நடந்து சென்றிருக்கிறேன். எனக்கு இது ஒன்றும் புதிதல்ல. நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி அப்பா.
நான் புறப்படுகிறேன். நலமாக போய் வாருங்கள். உங்கள் பேத்திக்கு அடியேனின் அன்பும் ஆசையும். மிக்க நன்றி அப்பா, நான் வருகிறேன். வாருங்கள். என்ன சாமி இது? உங்க பாதனைகளை அந்த பெரியவருக்கு கொடுத்துட்டீங்களே? அடியேன் பாதனைகளை அணிவதால் தானே அந்த வரதன் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். அவன் செய்த செயலுக்கு எனக்கு நானே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை இது. சரி, நீ இங்கேயே இரு. அடியேன் கைகளை அலம்பிக் கொண்டு வந்து பூக்கொடையை பெற்றுக் கொள்கிறேன். மாணவ மணிகளே, இன்று உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நாள். மயூரவண்ணன் சுவாமிகள் ஒரு சாதாரண ஆசிரியர் அல்ல. தான் சொல்லிக் கொடுக்கும் பாடங்களை தன் வாழ்க்கையிலும் திறம்பட வழிமுறைப்படுத்தி காட்டுபவர். இவர் அளித்த ஞானத்தால் நம் தமிழகம் மட்டுமின்றி வெளியூர்களிலும் இவரது சிஷ்யர்கள் மிக சிறந்த ஆசான்களாக விளங்கி வருகிறார்கள். அப்படிப்பட்ட இவர் நம் கருங்குழி பாடசாலைக்கு விஜயம் செய்தது நமக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பாக்கியம். அவர் உரையாற்றுவதற்கு முன்பு நம் பாடசாலையில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் நல்ல தம்பி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். மயூரவண்ணன் சுவாமிகள் இங்கு வந்திருப்பது மாணாக்கர்களான உங்களுக்கு மட்டுமல்ல, நம் ஆசிரியர்களுக்கும், ஏன் முக்கிய பொறுப்பில் இருக்கும் எங்களை போன்றவர்களுக்கும் மிக அவசியமான ஒன்று. மயூரவண்ணன் சுவாமிகள் ஒரு சிறந்த ஆசான் மட்டுமல்ல, ஒரு சிறந்த நிர்வாகியும் கூட. அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அவர் இங்கு தங்கப் போகும் சில நாட்களை நாம் செவ்வனே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே என்னுடைய உரையை இத்தோடு நிறுத்தி மயூரவண்ணன் சுவாமிகளை பேசுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அமருங்கள் சுவாமி. என் அன்பு மாணவ செல்வங்களே, முதலில் சற்று முன் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்திய ஊர் பிரமுகர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். தங்கள் ஊர் மாணவர்கள் கல்வியில் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற அவாவுடன் நல்ல ஒரு பாடசாலைகளை தேடி அலைந்து அதிலிருந்து ஆசான்களை அழைத்து வந்து அவர்களை சில காலம் உங்களுக்கு போதிக்க வைக்க வேண்டும் என்ற ஊர் பிரமுகர்களின் இந்த நல்ல எண்ணம் போற்றுதற்குரியது. ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்கு இணங்க நற்பண்பாளர்களும் கல்விக்கு முதலிடம் கொடுப்பவர்களும் நிறைந்த நல்லூர் இது என்பதை இந்த இருவர் வழியே அறிந்து கொண்டேன். அடுத்து இதோ இருக்கும் உங்கள் ஆசிரியர்கள். எங்களை விடுத்து இன்னொருவர் வந்து இங்கு போதிப்பதா என்று எண்ணாமல், கல்லாதது உலகளவு என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கு வழிவிடும் இந்த அசூயையற்ற மனப்பான்மை எவ்வளவு பேருக்கு வந்துவிடும்? இத்தகைய ஆசிரியர்களை பெற்ற நீங்கள் மகாபாகியசாலிகள். அவர்களின் மனம் கோணாமல் நடந்து கொள்வதே நீங்கள் அவர்களுக்கு ஆற்றும் நன்றிக்கடன். வித்தையில் தேர்ந்து பிறிதொரு நாள் உலகமே போற்றும் உத்தமனாக விளங்குகையில் ஆசானின் குடில் சென்று அவர் பாதம் தொட்டு, இவரே என் கல்வி கண் திறந்த ஆச்சாரியன் என்று உலகோருக்கு சொல்கிறீர்களே, அதுதான் அவர்கள் வேண்டும் குருதட்சணை. தன் அன்றைய மாணாக்கன் இன்று செல்வச் செழிப்பில் திளைப்பது கண்டு இம்மியளவும் பொறாமையற்று மாறாக பெருமிதம் கொள்பவன்தான் ஆச்சாரியன். மாணவன் என்றும் தன் ஆச்சாரியனுக்கு பெருமை சேர்ப்பவனாக திகழ வேண்டும். இன்று ஸ்ரீபெரும்பத்தூரில் என் பாடசாலை பிரபலமாக இருக்கிறது என்றால் என் ஆச்சாரியன் எனக்கு கொடுத்த அறிவே காரணம். சீடர்கள் குருவுக்கு அநேக விதங்களில் கைங்கரியங்கள் செய்பவர்களாக இருப்பார்கள். உடல் ரீதியாக சிலர் கைங்கரியங்கள் செய்வார்கள். குருவின் இல்லத்து பணிகளை தோளில் சுமந்து சில சீடர்கள் கைங்கரியம் செய்வார்கள். சற்றே வசதியாக இருக்கும் சீடர்கள் பொன் பொருள் போன்றவற்றால் கைங்கரியம் செய்வார்கள். ஆனால் ஆச்சாரியன் மகிழ்வதெல்லாம்
தான் கற்பிக்கும் வித்தையை சரிவர கற்கும் சீடனால்தான். அப்படி ஒரு மாணவனைத்தான் நான் இன்று என்னுடன் அழைத்து வந்திருக்கிறேன். இதோ என் அருகில் அடக்கமாக நின்று கொண்டிருக்கிறானே, இவன் பெயர் ராமானுஜன். என் சிஷ்யர்களில் தலையானவன். இவன் கல்வி அறிவில் மட்டுமல்ல, மனிதாபிமானத்திலும் சிறந்து விளங்குகிறான். பாடசாலைக்கு வர முடியாமல் உடல் நலமற்று இருந்த சக மாணவனின் இல்லத்திற்கு சென்று அன்றன்று கற்ற பாடங்களை அவனுக்கு போதித்து அவனை தேர்விலும் தேர்ச்சி பெறச் செய்திருக்கிறான். இறை உணர்வு மூலம் சமநோக்கு பார்வை இந்த சமுதாயத்தில் நிலவ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டவன் ராமானுஜன். இவனைப் போன்றே நீங்கள் அனைவரும் உங்கள் ஆசானுக்கு பெருமை சேர்ப்பவர்களாக இருக்க வேண்டும். மாணவ மணிகளே, வேதங்களைப் பற்றியும் சாஸ்திர விளக்கங்களைப் பற்றியும் இன்று நான் போதிக்கத் தொடங்கப் போவதில்லை. வேதங்கள் நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நன்னெறிகளை போதிப்பவை என்று நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அந்த வேதங்களின் சாரமடங்கிய தமிழ் பாசுரம் ஒன்றை என் மாணவன் ராமானுஜன் பாடி அதற்கு விளக்கமும் கொடுப்பான். இதுவே என் வகுப்பின் தொடக்கமாக அமையட்டும். இதில் தங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை உண்டா? என்ன சுவாமி இப்படி கேட்டு விட்டீர்கள்? இது உங்கள் பாடசாலை. எது சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்படியே செய்யுங்கள். எப்போது ராமானுஜரின் சிறப்பை தாங்கள் திருவாக்காலேயே சொல்லிவிட்டீர்களோ, இனி ராமானுஜரின் ஞானத்தில் ஐயம் ஏது? ராமானுஜர் தாராளமாக தமிழ் பாசுர பாடலை பாடட்டும். நீங்கள் சம்மதம் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் பாடசாலையின் ஆசிரியர்கள் எதுவும் சொல்லாமல் மௌனம் சாதிக்கிறார்களே, இதில் அவர்களின் விருப்பம்தான் மிகவும் முக்கியமானது. பதில் பேச முடியாமல் திகைத்து போயிருக்கிறோம் சுவாமி. குருவின் பாடத்தை சிஷ்யன் துவக்குவது என்பது இதுவரை வரலாற்றில் நடைபெறாத ஒரு சம்பவம். அதை செய்வதால் தாங்கள் ஒரு உயர்ந்த ஆசான் மட்டுமல்ல, தலைசிறந்த மாமனிதர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். உங்கள் மாணவன் ராமானுஜன் நடத்த போகும் தமிழ் பாசுர வகுப்பை எங்கள் மாணவர்கள் மட்டுமல்ல, நாங்களும் கேட்டு ரசிக்கப் போகிறோம். நல்லது. ராமானுஜா, தொடங்கு. உட்கார். குருதேவா, இது உங்கள் ஆசனம். நான் எப்படி அமர்வது? நீ என் பிரதிநிதி. தாராளமாக இதில் அமரலாம். அதற்கு நான் உத்தரவு தருகிறேன். நன்றி குருதேவா. வித்தையில் சிறந்து விளங்குவாய். எழுந்திரு. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு தேவான் பரந்தன கண்பிக்கும்
அற்புதம் ராமானுஜா. அண்ணா, ராமானுஜா, எவ்வளவு அருமையான குரல் வளம்! அதோடு நெக்குருக வைக்கும் அந்த பாவமும் சேர்ந்து எங்களை மெய்சிலிர்க்க வைத்து விட்டது. அண்ணா, நான் தங்களுடன் இருக்கையில் சில வேளைகளில் ஏதாவது பணி செய்து கொண்டே மெலிதாக வாய்விட்டு பாடுவீர்கள். நான் கேட்டிருக்கிறேன். தங்களை எனக்காக பாட சொல்லி கேட்க வேண்டும் என்று அவ்வப்போது நினைத்துக் கொள்வேன். ஆனால் ஏனோ கேட்டதில்லை. இன்று தாங்கள் இப்படி கோயிலில் பாடித்தான் நான் கேட்க வேண்டும் என்பது பெருமாளின் திருவுள்ளம் போலும். அருமை அண்ணா, அருமை. இந்த வேடிக்கையை பார்த்தாயா கோவிந்தா? எதை சொல்கிறீர்கள் அண்ணா? சாரங்கனும் சக்கரபாணியும் கிரகஸ்தாசிரமத்தை ஏற்று குடும்பஸ்தர்களாக மாறியிருந்தாலும் இன்னும் நம்மோடு நட்பு பாராட்டி வருகிறார்களே, அது எனக்கு வியப்பாக இருக்கிறது. இதில் வியப்பென்ன உள்ளது? உன் குரலில் உள்ள ஆகர்ஷண சக்தி குடும்ப பொறுப்புகளையே தூரத்தள்ளி விடுகிறதே. ஆமாம் ராமானுஜா, திருமேனி சொல்வது உண்மைதான். நாங்கள் எந்த சூழ்நிலைக்கு மாறினாலும் உன்னை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டோம். ஒரு விண்ணப்பம். சொல் சக்கரபாணி. நீ பாடியது நம் தாய்மொழியான தமிழில் இருக்கும் பாசுரம்தான். ஆனாலும் இதன் அர்த்த விளக்கத்தை உன் திருவாயால் கேட்டால் நன்றாக இருக்கும். நானும் இதை உன்னிடம் இருந்து கேட்க வேண்டும் என்றிருந்தேன். இதன் அர்த்தத்தை விளக்கி கூறுகிறாயா? நிச்சயம் கூறுகிறேன். இது ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையில் 8வது பாசுரமாக இடம்பெற்றுள்ளது. கிழக்கு திசை வெளுத்து நாள் தொடங்கிவிட்ட இந்த வேளையில் எருமைகள் மிடிநிறைய பாலுடன் பனிபடர்ந்த புல்வெளியில் மேயத் தொடங்கிவிட்டதை நீ பார்க்கவில்லையா என்று தன் தோழியை கேட்கிறாள் ஆண்டாள். எருமைகள் இன்னும் பால் கறக்கவில்லை என்பதை எப்படி சூசகமாய் ஆண்டாள் உணர்த்துகிறாள் பார்த்தீர்களா? அப்படியே மார்கழி மாதத்தில் புல்வெளிகளில் பனி படர்ந்திருப்பதையும் கோடிட்டு காட்டுகிறாள் ஆண்டாள்.